அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம விநாயகருக்கு உகந்த நாள். அப்போது எல்லா புதன்கிழமையிலையும் நம்ம காலையிலே எந்திரிச்சு 6 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ள நாம் பூஜை அறையில் விநாயகரை மனசார விநாயகர் ஸ்லோகம் சொல்லி விநாயகருக்கு 108 போற்றி சொல்லி வணங்கி வழிபடணும். இப்போது விநாயகர் ஸ்லோகம் அப்படிங்கிறது நாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தி இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படிங்கிற நம்ம விநாயகர் ஸ்லோகம் எப்போவுமே விநாயகரை வழிபடும் போது நம்ம இதை ஸ்லோகம் சொல்லி தான் நம்ம வழிபடணும். இந்த ஸ்லோகம்ங்கிறது நம்ம விநாயகரை வழிபடுற காரணம் என்னென்னா, எந்த ஒரு காரியம் நம்ம தொடங்கினாலோ ஒரு தொழில் தொடங்குகிறோமோ என்ன ஒரு விஷயத்துக்குமே தடைகள் நமக்கு நீக்கி நமக்கு அதோட எண்ணங்களும் சரி நமக்கு அதில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு விநாயகர் நமக்கு அருள் புரிவார். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாம் விநாயகர் ஸ்லோகம் கண்டிப்பாக நாம் வணங்கி வழிபடணும். 108 போற்றி நம்ம 2வது விநாயகரை நம்ம வழிபடலாம். இப்போ 108 போற்றி நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓம் விநாயகனே போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி, ஓம் அகந்தை அளிப்பவனே போற்றி, ஓம் அமிர்த கணேஷா போற்றி, ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி, ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி, ஓம் ஆனை முகத்தோனே போற்றி, ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி, ஓம் ஆதி மூலமே போற்றி, ஓம் ஆனந்த உருவே போற்றி, ஓம் ஆபத் சகாயே போற்றி, ஓம் இமவான் சந்ததியே போற்றி, ஓம் இடரை களைவோனே போற்றி, ஓம் ஈசன் மகனே போற்றி, ஓம் ஈகை உருவே போற்றி, ஓம் உண்மை வடிவே போற்றி, ஓம் உலக நாயகனே போற்றி, ஓம் ஊரும் களிப்பே போற்றி, ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி, ஓம் எளியவனே போற்றி, ஓம் எந்தையே போற்றி, ஓம் எங்கும் இருப்பவனே போற்றி, ஓம் எருக்கு அணிந்தவனே போற்றி, ஓம் ஏழை பங்காளனே போற்றி, ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி, ஓம் ஐயனே போற்றி, ஓம் ஐங்கரனே போற்றி, ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி, ஓம் ஒதுக்க முடியாதவனே போற்றி, ஓம் ஒளிமய உருவே போற்றி, ஓம் அவ்வை கருளியவனே போற்றி, ஓம் கருணாகரனே போற்றி, ஓம் கரணத்தில் மகிழ்பவனே போற்றி, ஓம் கணேசனே போற்றி, ஓம் கணநாயகனே போற்றி, ஓம் கண்ணீர் படுபவனே போற்றி, ஓம் கலியுகநாதனே போற்றி, ஓம் கற்பக தருவே போற்றி, ஓம் கந்தனுக்கு தவியனே போற்றி, ஓம் கிருபாநிதியே போற்றி, ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி, ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி, ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் குணநிதியே போற்றி, ஓம் குற்றம் பொறுப்போனே போற்றி, ஓம் கூவிட வருவோய் போற்றி, ஓம் கூத்தன் மகனே போற்றி, ஓம் கொள்ளை கொள்வோனே போற்றி, ஓம் கொழுக்கட்டை பிரியனே போற்றி, ஓம் கோனே போற்றி, ஓம் கோவிந்தன் மருமகனே போற்றி, ஓம் சடுதியில் வருபவனே போற்றி, ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி, ஓம் சங்கடேஸ்வரனே போற்றி, ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி, ஓம் சிறிய கண்ணோனே போற்றி, ஓம் சித்தம் கவர்ந்தோனே போற்றி, ஓம் ஸ்ருதி பொருளே போற்றி, ஓம் சுந்தர வடிவே போற்றி, ஓம் ஞாலம் காப்பவனே போற்றி, ஓம் ஞான முதல்வனே போற்றி, ஓம் தந்தம் உடைந்தவனே போற்றி, ஓம் தும்பிகை உடையான் போற்றி, ஓம் துயர் துடைப்பவனே போற்றி, ஓம் தெருவெல்லாம் காப்பவனே போற்றி, ஓம் தேவாதி தேவனே போற்றி, ஓம் தொந்தி விநாயகனே போற்றி, ஓம் தொழுவோ நாயகனே போற்றி, ஓம் தோணியே போற்றி, ஓம் தோன்றலே போற்றி, ஓம் நம்பியே போற்றி, ஓம் நாதனே போற்றி, ஓம் நீரணிந்தவனே போற்றி, ஓம் நீர்க்கரை அமர்ந்தவனே போற்றி, ஓம் பழத்தை வென்றவனே போற்றி,
ஓம் பாரதம் எழுதியவனே போற்றி. ஓம் பரம்பொருளே போற்றி. ஓம் பரிபூரணே போற்றி. ஓம் பிரணவமே போற்றி. ஓம் பிரம்மச்சாரியே போற்றி. ஓம் பிள்ளையாரே போற்றி. ஓம் பிள்ளையார் பட்டியானே போற்றி. ஓம் பிறவிப்பணி தீர்ப்பவனே போற்றி. ஓம் பிள்ளைகள் ஈர்ப்பவனே போற்றி. ஓம் புதுவை வடிவே போற்றி. ஓம் புண்ணியனே போற்றி. ஓம் பெரியவனே போற்றி. ஓம் பெரிய உடலோனே போற்றி. ஓம் பேரருள் ஆனே போற்றி. ஓம் பேதம் அறுப்போனே போற்றி. ஓம் மஞ்சளில் இருப்பவனே போற்றி. ஓம் மகிமை அளிப்பவனே போற்றி. ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் மகாசேரனே போற்றி. ஓம் முருகுனி விநாயகனே போற்றி. ஓம் முதலில் வணங்கப்படுவோனே போற்றி. ஓம் முறக்காத்தோனே போற்றி. ஓம் முழுமுதற் கடவுளே போற்றி. ஓம் முக்கணன் மகனே போற்றி. ஓம் முக்காலம் அறிந்தானே போற்றி. ஓம் முத்தோனே போற்றி. ஓம் மூஞ்சியூறு வாகனனே போற்றி. ஓம் வல்லப கணபதியே போற்றி. ஓம் வரந்தரு நாயகனே போற்றி. ஓம் விக்னேஸ்வரனே போற்றி. ஓம் வியாஸ் சேவகனே போற்றி. ஓம் விடலக்காய் ஏற்பவனே போற்றி. ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி. விநாயகரை 108 போற்றி சொல்லி நம்ம வணங்கி வழிபட்டுட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் எதுனா வீடியோவில் முதல்லையே உங்களுக்கு சொல்லியிருக்கணும். முக்கண் முதற்கடவுள் அப்படிங்கிறது நமக்கு விநாயகர் தான். எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சன்னதியாக இருந்தாலும் நமக்கு விநாயகரை நம்ம தொழுது வணங்கிட்டு தான் நம்ம அடுத்த தெய்வத்தையே நம்ம வணங்க முடியும். விநாயகரை நம்ம முதல்ல வணங்கினா மட்டும்தான் நமக்கு விநாயகரோட ஆசீர்வாதமும் அதுக்கு அடுத்து வணங்கக்கூடிய எந்த ஒரு கடவுளோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, விநாயகரை நம்ம விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, விநாயகரை நீங்கள் முதல்ல வழிபடாமல் அது அடுத்த கடவுளை நீங்கள் வழிபட்டுட்டு அவங்ககிட்ட வாங்கின அருளை விநாயகர் பிடுங்கி வச்சுக்கிடுவார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதுக்காக மட்டும்தான் முதற்கடவுளாக எல்லா கோயில்லையுமே எந்த ஒரு சன்னிதானத்துலேயுமே பிள்ளையாரை முதல்ல நம்ம வச்சிருக்கிறது. அப்போது முதல்ல நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கிறது கணபதி தான். அப்போது கணபதியை நம்ம முதல்ல வணங்கிட்டு தான் மனசார வணங்கி அடுத்த தெய்வத்தை நம்ம மனசார வணங்கினா மட்டும்தான் கணபதியோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் இதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. கணபதியோட அருள் எல்லாருக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் மனசார கிடைக்கிறதுக்கு என்னோட நன்றிகள்.